இது வரைக்கும் இருந்த எல்லா டோக்கன்ஸும் என் கைவசம் வந்துருச்சு. இந்த கிரகத்தோட உண்மையான அழிவு இப்பதான் ஆரம்பிக்க போகுது. உண்மையான அழிவா? என்ன சொல்றாம? என் அரசே, அரசே, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல சொல்லுங்க. என் அரசே, உங்களுக்கு என்னாச்சு? தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. என்னால அந்த இடத்துல அவருக்கு எந்த உதவியும் பண்ண முடியல. சும்மா காரணம் சொல்றதை நிறுத்திட்டு டாக்டரை கூட்டிட்டு வா போ. டாக்டர் எங்க இருக்காரு? சீக்கிரம் இங்க வர சொல்லுங்க. என் அரசே, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. அரசே. ஓ நோ, அவருக்கு என்னாச்சு? இதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்கு என்ன அர்த்தம்? ஓ நோ, கிங் ஆகஸ்ட். என் அரசே, அவருக்கு எதுக்காக இந்த மாதிரி நடந்துச்சு? அப்படியா? அதுக்கப்புறம் பிரான் அதைத்தான் பண்ணானா? அப்ப நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆகஸ்டையும் அவன் யூஸ் பண்ணியிருக்கான். அது தெரிஞ்சோ நாம அவனோட மோதி இருக்கோம். ஹே ரெமோன், பிரான் ஏதோ பெரிய அழிவுன்னு சொன்னானே, அது என்னது? இதெல்லாம் அவன் டோக்கனுக்காக தான் பண்றான்னு நினைச்சேனே. வேற விஷயமும் இருக்கா? ஆனா இப்பதான் அவனுக்கு எல்லா டோக்கன்ஸும் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேலேயே அவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. எனக்கும் அது தெரியல. ஆனா அவன் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கானா? அவன் இதை விட மோசமா திட்டம் போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால இப்ப அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிச்சு அவன் எடுத்துட்டு போன டோக்கன்ஸை வச்சு ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதை எடுத்தாகணும். ஆனா அவன் எங்க தான் போயிருப்பான்? சன்பர்ஸ்ட். ஆரம்பத்துல இந்த டெஸ்லாண்டியா ரொம்ப செழிப்பா இருக்கும்போது அந்த பிராண்ட் முதலா எங்க வந்தானா அப்ப ரொம்ப சிறப்பா செழிப்பா இருந்த அந்த சன்பர்ஸ்டுக்கு தான். ஆனா அவ வந்ததுக்கு அப்புறம் இப்ப கூட எங்களுக்கு அதே லொகேஷன்ல இருந்து எங்களுக்கு சப்ஸ்பேஸ் சிக்னல் வந்துகிட்டு இருக்கு. சன்பர்ஸ்ட்ல இருந்தா வராங்க. ஓகே, அப்ப வா போலாம். யா, அவனை போய் பிடிக்கலாம். சரி, எல்லாருக்காகவும் நான் போய் ஷிப்பை ரெடி பண்றேன். கொஞ்சம் இரு. பேசாம நம்ம எங்க ஷிப்பை எடுத்துட்டு போலாம். ஏன்னா எங்க ஷிப் தான் இருக்கிறதுலயே உங்க ஷிப்பை விட எங்க ஷிப் தான் ஃபாஸ்டாவும் பவராவும் இருக்கும். அதனால நீங்க எங்களோட வாங்க. கமாண்டர் ஹமோரா, எங்களுக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. வாங்க போலாம். ஓகே. சன்பர்ஸ்டோட அரச குடும்பம் எங்க சொந்த கிரகத்துல இருந்து எங்களை அனுப்பிட்டாங்க. அரசாட்சியை ஏத்துக்கிட்டவங்களா எங்களோட இங்க டெஸ்லா இந்தியாவுக்கு வந்தாங்க. என்னுடைய தாத்தாவும் என்னோட அப்பாவும் இங்க அன்சிவிலேஜ் லேண்டுக்கு வரும்போதே இங்க ஒரு மிலிட்டரி மேனேஜ்மெண்ட்டும் கூடவே ஃபிளேமை உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. இங்க வாழ்றதுக்கே தகுதி இல்லாத இந்த இடத்துல அவங்க ஒரு நாட்டையே உருவாக்குனாங்க. அதுதான் இந்த சன்பர்ஸ்ட். இந்த டெஸ்லா இந்தியால இருக்கிறதுல அற்புதமான நாடு. இந்த கிரகத்துல எங்க குடும்பத்துல பிறந்த முதல் வாரிசே நான் தான். நான் குழந்தையில இருந்து மத்த குழந்தைங்க எல்லாம் தாலாட்டு கேட்டு வளர்ந்துகிட்டு இருந்த மாதிரி நானும் எங்களோட சன்பர்ஸ்ட் வரலாறு கேட்டுதான் வளர்ந்தேன். ஆகஸ்ட், மை டியர் பாய், உன் பாதை பெருசா இருக்க போகுது. அதோட அந்த பாதை கடுமையான பிரச்சனைகள் நிறைஞ்ச பாதையா இருக்க போகுது. ஆனா எனக்கு தெரியும், நீ நிச்சயமா அந்த சன்பர்ஸ்ட இதுக்கு முன்னாடி நாம உருவாக்குனதை விட நீ ஒரு அற்புதமான நாடா உருவாக்குவ. நம்ம ராஜ்யத்தை இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நீ நிச்சயமா செழிப்பா மாத்துவ. அதுவும் அதை நீ இந்த டெஸ்லாண்டியாலேயே பண்ணி காட்டுவ. அதுக்காக தான் நான் இது வரைக்கும் என் தாத்தாவுடைய ஆசைக்காகவும் என் அப்பாவுடைய ஆசைக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் இளவரசி இங்கதான் இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க. தயவு செய்து அரண்மனைக்கு உடனே வாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. எதுக்காக நம்ம அரசருக்கு இப்படி நடந்துச்சு? எப்படி தாங்கிப்பாரு? இப்படி நடந்திருக்க கூடாது. நம்ம அரசர் இறந்துட்டாரு. நிறுத்துங்க, எல்லாரும் தைரியமா இருங்க. இந்த மாதிரி நாம அழுதுகிட்டு இருந்து
நம்ம அரசரை இந்த மாதிரி வழி அனுப்பி வைக்க வேண்டாம். நாம இதையும் கடந்துதான் ஆகணும். இந்த டெஸ்லாண்டியாவில நம்ம ராஜ்யத்தை சிறப்பான செழிப்பான ராஜ்யமா மாத்தணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. இப்பத்திக்கு நாம அவருக்காக செய்ய வேண்டிய கடமை இது மட்டும் தான். நீங்க சொல்றது சரிதான். நம்ம இந்த கஷ்டத்தை கடந்துதான் ஆகணும். அவரு கனவு எப்படி கஷ்டப்பட்டாவது நிறைவேற்றியே ஆகணும். Alright, Prince August. இல்ல, Your Majesty King August. அத உங்களால தான் நிறைவேற்ற முடியும். நம்ம அரசரோட ஆசையை நிறைவேற்ற ராஜ குடும்பத்திலிருந்து வந்த நீங்க தான் நம்ம எதிர்காலத்தை சிறப்பான எதிர்காலமா மாத்த முடியும். கிங் ஆகஸ்ட், இன்னைய நாள்ல இருந்து இந்த சன்பஸ்டோட அரசனை நீங்க தான். எங்கள் அரசு ஆகஸ்ட். Your Majesty, என் அரசே, இனிமே நீங்கதான். அந்த நாள்ல இருந்துதான் என்னோட போராட்டமே ஆரம்பிச்சது. என்னோட 15 வயசுல இருந்தே என் அப்பா அப்புறம் தாத்தாவோட ஆசைகளை நிறைவேற்றவும் அப்படியே என் நாட்டோடைய களை காக்கிறதுக்காகவும் இந்த கஷ்டமான பயணத்தை நான் ஆரம்பிச்சேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. எனக்கு அது வேதனையும் கொடுத்துச்சு. ஆனா ஒரு நாள் சாங்சுவரிய முதல் முறையா கண்டுபிடிச்சாங்க. அந்த டோக்கன்ஸ் தான் நமக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அது நம்ம எதிர்காலத்துக்கு வழிவகுத்துச்சு. அது எல்லாத்தையும் அடையலான்னு நினைச்சேன். அது அடைஞ்சு ராஜ குடும்பத்தோட பேரை காப்பாத்தலான்னு நினைச்சேன். அப்போதான் எதனால எனக்கு இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சன்பர்ஸ்டோட எல்லைக்குள்ள போயிடுவோம். குட், நிறுத்துங்க. நம்ம சன்பஸ்டோட எல்லைக்குள்ள வந்துட்டோம்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது. இப்போ உங்க மேலயும் உங்க தன்னம்பிக்கை மேலயும் தான் நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம். இனி நீங்க பாத்துக்கோங்க. கண்டிப்பா நாங்க உள்ள போறத கூட தெரியாத அளவுக்கு அவங்க ரேடார்ல சிக்காம பறக்குறோம். எங்க கிளைடர்ஸ் வச்சு சும்மா அங்க பறந்து போயிடுவோம். ஆனா ப்ளீஸ் ஆர்வக்குள்ளர்ல எதுவும் செஞ்சிடாதீங்க. அந்த பிரானோட ஈவில் கெட்சு வாரியர் படு பயங்கரமான வேகத்துல இருக்கு. அவனை வழியில நீங்க பாத்தீங்கன்னா அவன் கிட்ட மோதிராதீங்க, இல்லன்னா உங்களுக்கும் என்ன மாதிரியே தான் ஆயிடும். அத பத்தி நீ கவலையப்படாத. இந்த வாட்டி நாங்க சண்டை போடுறதுக்காக எல்லாம் போகல. சன்பர்ஸ்ல என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க அங்க போறோம். அண்ட் அதுக்காக நான் நேரடியா அந்த இடத்துக்கு போய் ஆகஸ்ட் பார்த்து மனசு விட்டு அவன்கிட்ட நேரடியா பேசணும். அவங்கிட்ட போய் பேச போறியா? இப்பதான் உண்மையான எதிரி யார் நம்ம தெரிஞ்சுக்கிட்டான்ல. அதனால இப்ப சன்பர்ஸ் நம்ம கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்பதான் டெஸ்லாண்டியால இருக்கிற மத்த பே பேட்லர்ஸ் எல்லாரும் அந்த பறிக்கப்பட்ட டோக்கன்ஸை எடுக்க முடியும். நீக்கோ, என்ன இருந்தாலும் நீங்க 2 பேரும் அங்க ஜாக்கிரதையாவே இருங்க. அண்ட் நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சீங்கன்னா எங்களுக்கு போட்டோ அனுப்புங்க. கண்டிப்பா. சரியா பாப்பா, கிளம்பலாம். பாத்து போங்க. என்ன இங்கே விட்டு வீட்டுக்கு போயிடாதீங்க. ஓகே, காத்து நல்லா இருக்கு. அப்போ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நம்ம சன்பஸ்ட்குள்ளேயே போயிடலாம். நமக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. இந்த கிரகம் இப்ப தன்னோட அழிவை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் இப்ப வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கிற 9 டோக்கன்ஸை வச்சு இதை அழிக்க போறேன். ஜெட், நமக்காக கதவை நீ திறக்கறியா? ரெடியா இருக்கல்ல? நான் பாத்துக்கிறேன். நார்த் சான்ச்சுரியை நான் வெளியே வர வைக்கிறேன். அது என்னது? Evil Getsu. இப்போ ஆரம்பிக்கலாம்.
ஆல்ரைட், இப்போ ஈவில் கெட்ஸு அழிவுக்கான கதவை 9 டோக்கன்ஸை வச்சு இப்போ தர. அது ஈவில் கெட்ஸு தானே? நீக்கோ, அவ்வளவு பெருசா இருக்கு, என்னது அது? ஈவில் கெட்ஸோட செஸ்ட்ல இருந்து லைட் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து திருடின டோக்கன்ஸா? இது என்னது? என்ன நடக்குதுங்க? நல்லா பிடிச்சுக்கால். என்ன நடக்குது? அது என்னது? சன்பர்ஸ்ட் கிட்ட ஒரு பெரிய எனர்ஜி தெரியுது. அத நான் ஸ்கிரீன்ல போடுறேன். அது என்னது டாக்டர்? அது என்னது? அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியலையே. நீக்கோ, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நாம லேண்ட் பண்ணி ஆகணும். ஓ, யாரு வந்திருக்கா? பரவாயில்ல, நான் நினைச்சதை விடவே சீக்கிரமா வந்திருக்க. வரலாற்றுலயே இன்னைக்கு ரொம்ப அற்புதமான விஷயம் நடக்க போகுது. அதை பார்க்க வந்ததுல சந்தோஷம். பிரான், அது என்னது? எங்க டோக்கன்ஸ் எல்லாத்தையும் நீ வச்சுக்கிட்டு அப்படி என்னதான் நீ பண்ண போற? என்னது உங்க டோக்கன்ஸா? இல்ல, நான் தான் முன்னாடியே சொன்னனே, ஆரம்பத்துல இருந்தே இந்த டெஸ்லாண்டியால இருக்கிற டோக்கன்ஸ் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போன உன்னை எடுக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். இப்ப நீ என்ன சொன்ன? அது எல்லாமே ஏன் டோக்கன்ஸ்ங்கிறதால அதை ஏன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி வேணா யூஸ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த பிளானட்டுக்கு திரும்ப வந்திருக்கேன். அதனால வட்டியும் முதலுமா இந்த பிளானட்டை நான் ஒரு வழி பண்ணிட்டு போகாம விட மாட்டேன். எனக்கு இது அப்பவே தெரியும். அந்த இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய டீ ஜெனரேட்டர். இப்ப அந்த பிராண்ட் கிட்ட இருக்கிற அந்த 9 டோக்கன்ஸையும் அவன் பயன்படுத்த பாக்குறான். இந்த டெஸ்லாண்டியால இருக்கிற எல்லா டெஸ்லா ஜுவல்ஸையும் அவன் எடுக்கிறதுக்கு தான் பாக்குறான். இந்த கிரகத்தோட லைஃப் ஃபோர்ஸ் இந்த டெஸ்லா ஜுவல்ஸ் தான். அதை மட்டும் அவன் எடுத்துட்டானா அப்புறம் டெஸ்லாண்டியா உயிர் வாழ தகுதி இல்லாத இடமா மாறிடும். நீ என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? நீ அந்த மாதிரி பண்ண நான் விட மாட்டேன். அவனை விடாத கிரிஃபன். அங்க ஒண்ணு பெருசா இருக்கே, அத சுக்குநூறா உடைச்சிடு. உன்னால அதை பண்ண முடியாது. நாங்க பண்ணிட்டு இருக்கிறத உன்னால தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. Come on. உனக்கு பின்னாடி இருக்கா டிராகன்? நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் உன்னால ஒண்ணும் முடியாது. எவ்வளவு எடுத்து சொன்னாலும் மனுஷங்க சொல்றத புரிஞ்சுக்க மாட்டீங்க. போதும், நிறுத்த. எங்க வீடான இந்த டெஸ்லாண்டியால உன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க பண்ண விட மாட்டோம். ஓ, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அவன் ஃபாஸ்டா இருக்கான். உங்ககிட்ட நான் சொல்லி தான் அனுப்புனேன். கமாண்டர் ஹமோரா, ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. உடனடியா அவங்கள காப்பாத்த போகலாம். கிளம்புங்க. உத்தரவு. நோ வே. நான் சொல்ற விஷயத்த நீ போய் ரமான் கிட்ட சொல்றியா? அவன் என் கூட தனிப்பட்ட முறையில மோதணும்னு நினைச்சா நான் மோதுறதுக்கு தயாரா இருக்கேன்னு போய் சொல்லு. ஆனா அவனுக்கான நேரம் ரொம்ப கம்மியா இருக்கே. சாவேஜ் டெஸ்ட்ராயர் விண்வெளிக்கு மேல இருந்து டெஸ்லா ஜுவல்ஸை உறிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே அப்சர்வ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பிளானட் இருந்து அடையாளமே இல்லாம ஆயிடும். அப்ப சாவேஜ் டெஸ்ட்ராயர் தான் காரணமா? எஸ்.
எப்போ அந்த சாவேஜ் டெஸ்ட்ராயர் கண்ணை திறக்குதோ அந்த நொடியில இருந்து இந்த கிரகத்தோட முடிவு ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம். No way. நம்ம இடங்கள்லாம் அழிஞ்சுகிட்டு இருக்கு. என்ன ஒரு மோசமான புயல், நம்ம தாவரங்கள்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு. எந்த எச்சரிக்கையும் இல்லாம திடீர்னு வந்துருச்சு. எனக்கு என்னமோ இது சரின்னு தோணல. கூடிய சீக்கிரமே இது போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் அமைதியா இருங்க. அரண்மனையோட கிரேட் ஹால திறக்கிறோம். எல்லாரும் உள்ள வாங்க. பெண்களும் குழந்தைகளும் வாங்க, பொறுமையா வாங்க. இங்க பாருங்க, யாரும் பயப்படாதீங்க. இந்நேரத்துக்கு கிங் ஆகஸ்ட் சரியா இருக்கணும். இதுதான் என்னுடைய சன்பர்ஸ்டா. என் ராஜ்யம் இப்ப மோசமான நிலைமையில இருக்கு. ஒருவேளை இது அவங்க 2 பேரும் தான் பண்றாங்களா? இது என்னுடைய தப்பு தான். அவங்களால நான் ஏமாந்து போனதால தான் இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. இதுவரை நான் கஷ்டப்பட்டதுல எதுக்காக? நான் ஆசைப்பட்டதெல்லாம் சன்பர்ஸ்டோட அரச குடும்பத்தை இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி செழிப்பாவும் சந்தோஷமாவும் ஆக்கணும்னு தான். என் தாத்தா, என் அப்பா, அவங்களோட ஆசைகளை தான் நான் என் தோளை இத்தனை நாள் சுமந்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் பண்ண வேலையால இப்ப சன்பர்ஸ்ட் அழிய போகுது. ஏமாத்திட்டேன். அந்த 2 பேரும் என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க. நிறுத்துங்க ப்ளீஸ், இதை நிறுத்துங்க. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். என்னை இன்னும் நோகடிக்காதீங்க. சன்பர்ஸ்ட் யாராவது காப்பாத்துனா அவங்களுக்கு கடைசி வரை நான் நன்றியோட இருப்பேன். அது நல்லவனோ இல்ல கெட்டவனோ, தயவு செஞ்சு யாராவது வந்து சன்பர்ஸ்ட காப்பாத்துங்க. நீ இதை காப்பாத்த விரும்புறியா என்ன? நீ இவ்வளவு ஆசைப்படுறனா அதுக்கு நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ தானே எவ்வளவு தைரியம் என்ன பாக்குறதுக்கு இங்க வந்திருப்ப? உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த நேரத்துல உன்னோட உதவி கொஞ்சம் தேவைப்படுது. என்னோட திட்டத்தை கெடுக்க சில பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எனக்காக நீ அவங்களோட கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தீன்னா உன்னோட நீண்ட நாள் ஆசையை நானே நிறைவேற்றி வைப்பேன். உனக்காக உன்னோட சன்பாஸ்ட மட்டும் நான் காப்பாத்தி கொடுப்பேன். திரும்பவும் நீ சொல்றத நான் எதுக்காக நம்பணும்? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னோட சன்பர்ஸ்ட் ராஜ்யம் இதுக்கு முன்னாடி சிறப்பா இருந்த மாதிரி நீ திரும்பவும் செழிப்பா மாத்துறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொன்னா அதே மாதிரி உருவாக்குறதுக்கு நானே உனக்கு ஒரு உலகத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். உலகத்தை கண்டுபிடிச்சு தரியா? ஆமா, ஒரு புது உலகம். அதுவும் உனக்கு மட்டுமானது. லைட்னிங்கோ ஃப்ளேமோ அங்க இருக்க மாட்டாங்க. உன் வழியில யாரும் குறுக்கிட மாட்டாங்க. அந்த புது உலகத்துல உன்னோட சன்பாஸ்ட் மட்டும் தான் இருக்கும். அந்த இடத்துக்கு போய் நீ இதுவரைக்கும் கனவு கண்ட உன்னோட ராஜ்யத்தை உருவாக்கலாம். என்ன தைரியம்? திரும்பவும் நீ என்னை ஏமாத்தலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த நேரத்துல நீ எடுக்க போற முடிவுல தான் சன்பர்ஸ்ட் ராஜ்யத்தோட முடிவு அடங்கியிருக்குங்கிறத மறந்துடாத. சோ இப்போ என்ன சொல்ற? நான் என்ன சொல்லணுமா? எனக்கு இதை விட்டா வேற வழியே இல்லை. ஏன்னா என்னோட சன்பர்ஸ்ட காப்பாத்தி ஆகணும். காப்பாத்து. அது என்ன என்ன நடக்குதாங்க? என்னது இது? இது இது ரொம்ப பெரிய பிரச்சனை. கொடுமை. இது இப்படியே போயிட்டு இருந்தா அப்ப ஸ்டோன்ல இருக்க பசங்க எல்லாம் கொஞ்சம் இருங்க பசங்களா, நான் வந்துகிட்டே இருக்கேன்.